அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் தினமும் இறையன்பை எழுதிய தோன்றியது என் சிந்தைக்கு அப்படிங்கிறத நூலிலிருந்து அவர் படித்த நூலை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நூலை பார்ப்போம். 21ஆம் நூற்றாண்டிற்கு 21 படங்கள் என்ற யுவன் நோவா ஹராரி எழுதிய நூலை வாசிக்க நேர்ந்தது. ஏற்கனவே 2 தலைசிறந்த புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். மனித இனத்தின் வளர்ச்சி குறித்து முற்றிலும் வேறுபட்ட பார்வையுடன் எழுதப்பட்ட அவருடைய முதல் நூல் பெரும் வரவேற்பை பெற்றது. மனிதன் வேளாண்மையை செய்ய தொடங்கிய போதுதான் அவனுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டன என்றும், ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் ஒரு கூட்டம் உருவானது என்றும் சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். 21ஆம் நூற்றாண்டிற்கு அவர் கூறும் 21 படங்களும் கவனிக்க வேண்டியவை. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் அறிவு உலகத்தை ஆளப்போகிறது என்பதையும் நாம் எப்போதும் கவனிக்கப்படுகிறோம் என்பதையும் படிக்கும்போது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. 2050ஆம் ஆண்டில் நோய்கள் வழி வருவதற்கு முன்பே கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் என்று வாசிக்கும்போது ஆறுதலாக இருக்கிறது. மனித உணர்ச்சிகள் கூட அறிந்து கொள்வதற்கான மென்பொருள் உருவாகும் முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சமத்துவம் என்பது ஆதி காலத்திலேயே இல்லை என்பதை ஹராரி நிறுவுகிறார். கற்காலத்தில் வேட்டையாடி வாழ்ந்த மனிதர்கள் போல சிலர் மட்டும் ஆயிரக்கணக்கான யானை தந்த மணிகள், கையாபரணங்கள் போன்றவற்றை புதைக்கப்பட்டார்கள் என்ற தகவல் மனிதன் தன்னை எப்போதுமே அடுத்தவர்களை விட உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறான் என்கிற அடிப்படை உளவியலை அறிவிக்கிறது. எதிர்காலத்தில் தியானம் முக்கியமான பங்கை வகிக்கப் போகிறது என்பது அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து விவரிக்கிறார். அந்த வகையில் மிக முக்கியமான புத்தகமாக எனக்கு பட்டது. உண்மையிலேயே செயற்கை நுண்ணறிவில் ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாவற்றிலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும், அதே போல் அது உண்மையா போலியா என்பதை தெரியாத அளவுக்கு செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கிறது. அதே போல் என்றுமே தியானம் மனதிற்கும் உடலுக்கும் நல்லது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையான அவர் படித்த நூல்களை பற்றி நாம் கேட்டறிவதில் நன்றி. ஏனென்றால் நாம் நூல் வாசிக்காவிட்டாலும் படித்த நூலை பற்றியாவது தெரிந்து கொள்வோம். நூல் வாசிப்புங்கிறது சுவாசிப்பு போல தினமும் ஒரு பக்கமாவது ஒரு நூலிலிருந்து வாசிக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். நன்றி.